அறிவுடை பெரியர் நற்செய்தியிலே வரும் மக்கேரஸ் கோட்டை தான் ஏரோது அந்திபாஸ் கட்டி வைத்திருந்த பலம் வாய்ந்த இராணுவ கோட்டை. அது இராணுவ கோட்டை மட்டுமல்ல, சிருங்கார கோட்டையும் கூட. எப்படி உல்லாச வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அங்கே வைத்திருந்தார். விருந்து மண்டபம், விளையாட்டு அரங்கம், கோமளவல்லிகள் அந்தப்புறம், அந்த கோமளவல்லிகள் நீந்தி விளையாட நீச்சல் குளம், கேளிக்கை திடல், அதிலே ஆடல் பாடல்கள், இத்தனையும் நிறைந்ததுதான் அந்த மக்கேரஸ் கோட்டை. அங்கேதான் சுரங்கச் சிறையிலே அடைத்து வைத்திருந்தான் தவமுனிவர் திருநீராட்டு அருளப்பறை. அதுவும் இருட்டறை. இருட்டறை என்றதுமே இன்னும் 2 இருட்டறைகள் நினைவு வரும். ஷிலான் கோட்டையின் இருட்டறை. அடுத்து லா செகஸ்ட்ரி தே போர்ட்சியஸ் என்ற பிரெஞ்சு கதையில் 25 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டிருந்த கன்னிப்பெண் மேடாம் பிளான்ஸ் அவளது சிறை. ஷிலான் கோட்டையிலே தான் சுவிட்சர்லாந்து சுதந்திர போராட்ட வீரன் பிரான்சுவா தே போனிவார்ட் சிறை வைக்கப்பட்டிருந்தார். சிறைதனை ஆண்டவரின் பலிபிடமாகவே கருதி கொடுங்கோன்மைக்கு முடிவு கண்டார். காண்க பைரன் எழுதிய ஆங்கில கவிதை த டவர் ஆஃப் ஷிலான். அதுபோலத்தான் தவமுனிவர் திருநீராட்டு அருளப்பெறும் இருட்டறையிலே சுரங்கச்சரையிலே அறவிட்டிருந்தார். ஏன்? ஏரோது தன் அண்ணன் மனைவி ஏரோதியாளை கூட்டி வைத்திருந்ததை கண்டித்தார். இப்படி இருக்க ஏரோதுக்கு பிறந்த நாள் வந்தது. கோமான்கள் மட்டுமில்ல, கோமள வல்லிகளும் குடித்து கிடந்தனர். அப்படித்தான் செலோமியம் குடித்து ஆடினாள் ஒரு ஆபாச ஆட்டம். ஆபாச ஆட்டத்திலே மதிமயங்கிய ஏரோது, சபாஷ் பெண்ணே, எது வேண்டுமானாலும் கேள் என்றான். மத்தேயு 14:7. உடனே தாயிடம் ஆலோசனை கேட்டாள். இவள் தான் காட்டுப்பையாயிற்றே, கொட்டுச்சத்தம் கேட்டால் விடுமா? தவமுனிவரின் தலையை கேள் என்று ஆணையிட்டாள். அதன்படி தவமுனிவரின் தலை துண்டாடப்பட்டது. ஆனால் தெய்வ தண்டனை ஏரோதுக்கு கிடைத்தது. நாடு கடத்தப்பட்டான். ஆனால் உண்மைக்காய் உயிரையும் கொடுத்தாரே தவமுனிவர். அவரை இயேசு எப்படி பாராட்டினார்? மனிதருள் திருநீராட்டு அருளப்பறை போல மாமனிதர் எவரும் இல்லை. லூக்கா 7:28.